ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ ஒரு சின்ன விழிப்புணர்வுங்க. என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நேம்லேயே வந்து நிறைய வந்து டெலிகிராம் சேனல் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்க. நிறைய மோசடியில் வந்து ஈடுபடுறாங்க. சரியா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து பணம் பறிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே சரிங்க, கால்ஸ் அப்படின்றது நம்மளோட சேனல் மூலியமா யாருக்குமே வந்து கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? யாருக்குமே வந்து நம்ம கால்ஸ் அப்படின்றதும் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நம்ம இண்டிகேட்டர் எல்லாமே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் நம்ம யாருக்கிட்டையுமே என்ன செய்யலைங்க, காசு அப்படின்றத வந்து வாங்கல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஃபேக் சேனல்ல போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ரூ. 50,000 கொடுத்தா உங்களுக்கு 1,00,000 கிடைக்கும். 1,00,000 கொடுத்தீங்கன்னா 2,00,000 கிடைக்கும். அப்படின்ற மாதிரி ஆசையை தூண்டுற மாதிரியான வரிகள்லாம் வந்து என்ன செய்றாங்க, அதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நாங்க உங்க அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டலிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுல வந்து போட்டிருக்காங்க. ஃபேக். அது எல்லாமே வந்து ஃபேக். நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன செய்றாங்க, அந்த மாதிரி ஆசையை தூண்டி காசை பறிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு சேனல்ல போய் என்ன பண்ணாதீங்க, மாட்டிக்காதீங்க. நம்மளோட சேனல் போட்டு, நம்மளோட சேனல் நேம் போட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இவர் வந்து இந்த மாதிரி வந்து குடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து என்ன செய்றோங்க, ஒன்லி எஜுகேஷன் வீடியோ மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மக்களுக்கு வந்து எந்த இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத தேடி தேடி நம்ம என்ன செய்றோம், ஒவ்வொரு இண்டிகேட்டரா வந்து குடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி காசு வாங்கிட்டு கால்ஸ் குடுப்பேனா நானு? ஸோ அந்த மாதிரிலாம் குடுக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு நெறைய மெசேஜ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நெறைய பேர் அதுல போய் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அதற்காக தான் சொல்றேன். இனிமே யாரும் வந்து என்ன செய்யாதீங்க, அந்த மாதிரி ஒரு சேனல், ஃபேக் சேனல்ல போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? நம்மளோட அஃபிஷியல் அ டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம என்ன செஞ்சிருப்போங்க, லிங்க் அப்படின்றத வந்து குடுத்திருப்போம். ஸோ அது மூலியமா நீங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் அப்படின்றது வந்து பண்ணிக்கோங்க. யாருமே வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. நீங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபேக் சேனல் வந்து காட்டும். ஏன் அப்படின்னா, நம்மளோட அஃபிஷியல் குரூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 3500 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு என்ன செய்றாங்க, மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து இருக்கிறாங்க. நான் இத்தனைக்கும் சேனல் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணலங்க. நான் குரூப் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த குரூப்ல தான் வந்து எல்லாரையுமே ஆட் பண்ணிட்டு இருக்கோம் மெம்பர்ஸா. சரியா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் சேனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,000க்கு மேல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த டெலிகிராம் சேனல்ல. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. சரிங்களா? மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்வத்த தூண்டுற மாரியோ, ஆசைய தூண்டுற மாரியோ ஒரு விஷயத்த வந்து குடுத்தா தான் எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்ட்டா போறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அத வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ இனிமே வந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஓகேங்க. அத பத்தி நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் சரி, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி, மெசேஜ் அப்படின்றது போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கையும் வந்து நான் குடுத்திருக்கேன். சரிங்களா? மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனல வந்து என்ன செய்யுங்க, ரிப்போர்ட் அப்படின்றத வந்து பண்ணுங்க. இது எனக்கு பண்ற ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ மார்க்கெட்ட வந்து பார்க்கலாங்க. மார்க்கெட் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ஓப்பன் குடுத்தாலுமே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம எப்பவுமே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலயா, இல்ல சிந்தடிக் ஃபியூச்சர் கீழயான்னு பார்ப்போம். சிந்தடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தா டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்பும், சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கலாம் அப்படின்றது நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுல நம்ம நேத்து எடுத்திருந்த ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ பார்த்தோம் அப்படின்னா, R1 24,347 அப்படின்ற லெவலும், R2 24,403 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். S1 24,030 அப்படின்ற லெவலும், S2 24,975 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதுல மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் நம்மளுக்கு 24,150 அந்த ரேஞ்ச்ல வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 24,100 அந்த ரேஞ்ச்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. சரியா? ஆனா மார்க்கெட் வந்து நமக்கு என்ன செய்றாங்க, ஓப்பன் பிலோ தான் வந்து இருக்கிறாங்க. ஓகே. சோ ஓப்பன் பிலோ இருக்கும்போது நமக்கு எங்க வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க, நம்மளுக்கு டைரக்ட்டா S1 வரைக்கும் வரலாம். S1 பிரேக் பண்ணா நம்மளுக்கு S2. சரிங்களா? S2க்கு கீழ வந்து என்ன செய்யல, மார்க்கெட் அப்படின்றது போல நம்மளுக்கு ஸ்ட்ராடல் உடைச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கல வந்து என்ன செய்ய முடியலங்க, உடைக்க முடியல. அங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. அகைன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ்க்கு வராங்க. சோ அதிலேயே தான் மார்க்கெட் அப்படின்றது ஒரு சைடு வேஸா போயிட்டு இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க நெகட்டிவா. ஓகேங்களா? சோ இத நம்ம கவனிக்கணும். சோ அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது 920 ஸ்ட்ராடல். ஓகேங்களா? இது 920 ஸ்ட்ராடல். இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு காலையில ஒரு டோட்டல் பிரீமியம் நம்மளுக்கு 319 அப்படின்றது இருக்குது. மார்க்கெட் முடியும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 312 டோட்டலா 6 பாயிண்ட். சரிங்களா? 6 பாயிண்ட் தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து குடுத்திருக்கு. இந்த ஸ்ட்ராடல பொறுத்தவரைக்குமே. சரிங்களா? சோ அதே மாரி ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல நம்மளுக்கு இருந்த ஸ்ட்ராடல பார்த்தோம் அப்படின்னா, க்ளோசிங்ல வந்து நம்மளுக்கு 200 அப்படின்றது அது வந்து கண்டிப்பா லாஸ்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு
ஸ்ட்ராடலோட ரேஞ்சுக்கு வந்து கீழே தான் மார்க்கெட் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸ்ட்ராடலோட ரேஞ்சுக்கு என்ன செய்றாங்க? கீழே தான் வந்து மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன நடக்குங்க? 317 அப்படின்றது நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் அப்படின்றது இருந்தது நேத்து. ஸோ இன்னைக்கு கரண்ட்ல பார்க்கும்போது 154 அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ அப்ப நம்மளுக்கு 37 பாயிண்ட் மைனஸ் அப்படின்றது தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. எவ்ரிடே வந்து நம்மளுக்கு செல்லர்ஸும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க? ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்களும் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அதை அவங்க வந்து எப்படி கவர் பண்ணணுமோ அந்த லெவலில் வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க. அது வேற விஷயங்க. அதுக்கு நிறைய மெத்தட் வந்து இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ல வந்து என்ன செய்வாங்க? அந்த 37 பாயிண்ட் அவங்க கவர் பண்ணிட்டு அவங்க ஒன்னு நியூட்ரலா வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில டைம் மட்டும்தான் லாசஸ் எடுப்பாங்களே தவிர அவங்க வந்து எல்லா நாளுமே வந்து லாசஸ் எடுக்கணும்னு அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நெகட்டிவா போச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போனன்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அவங்க பைசெல் வந்து எதுல பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுல பண்ணும்போது அவங்களோட இது வந்து என்ன ஆகுங்க? நியூட்ரல் ஆகும். சரிங்களா? அவங்களோட லாசஸ் வந்து நியூட்ரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. ஸோ அவங்க அந்த மெத்தட் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து இந்த இதை மட்டுமே தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த இது லாஸ் ஆகுது அப்படின்னா இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதையும் வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் நான் யூஸ் பண்றேன் பிரதர் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஸோ பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனா நீங்க வந்து அதற்கு வந்து ஆல்டர்னேட்டிவா என்ன நம்மளுக்கு ஆப்போசிட்ல பண்ணணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு எல்லா நாளுமே வந்து இது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ லாசஸும் வந்து என்ன செய்யுங்க? வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரி. ஆனா ஓவர் நைட் ட்ரேடிங்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ஹோல்டிங் நம்மளுக்கு திடீர்னு என்ன செய்யலாங்க? ஒரு கேப் அப், ஒரு பெரிய கேப் டவுன் வந்தது அப்படின்னா அதிகமான லாசஸ் வந்து இந்த ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்து என்ன செய்யுங்க? நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, டன். ஸோ இன்னைக்கு உண்டான நம்மளோட மீட்டிங் பாயிண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ இதுல நம்ம எடுத்த ஸ்ட்ரைக்கு காலையில 24,050 அப்படின்றத நம்ம எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது பண்றாங்க. இதுல நம்மளுக்கு என்ன பார்க்கணுங்க? யாரு வந்து விவாப்க்கு மேல இருக்கிறாங்க, யாரு விவாப்க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றது பார்ப்போம். விவாப்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து விவாப்க்கு கீழே வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ப்ளூ கலர் அப்படின்றது நம்மளுக்கு புட் ஆப்ஷன், கிரீன் அண்ட் ரெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு புட்டு வந்து விவாப்க்கு மேல இருக்குது. ஓகேங்களா? அந்த மஞ்சள் கலர்ல இருக்குது பாத்தீங்களா? இது வந்து கால் ஆப்ஷனோட விவாப். இவங்க வந்து என்ன செய்யறாங்க? நம்மளுக்கு விவாப்க்கு கீழே வந்து இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு வாய்ப்பு யார்கிட்டங்க இருக்கு? புட் சைடு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நம்ம புட் சைடு மட்டும்தான் ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து பண்ணணும் காலையில. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆக வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும். 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணி மேலே இருந்தா நம்மளுக்கு எங்க வரைக்கும் போகலாம்? 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுக்கணுங்க? அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து 24,050 அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரைக் சிம்பிள் 3 வந்து ஆன் பண்ணிக்கிறேன். 24,050 நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஆப்பனண்ட்ல 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து எடுக்கணும். 23,950. ஸோ அதோட இவங்க வந்து என்ன பண்ணிருக்கணுங்க? மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணிருக்கணும். மீட்டிங் பண்ணாதான் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு பாருங்க. கரெக்டா 10:20. சரிங்களா? 10:20க்கு என்ன செஞ்சிருக்கு? மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. மீட்டிங் நடந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? டாமினேட் பண்ணி போயிருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு என்ன செய்ய முடியலைங்க? அவங்களால போக முடியல. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க? மீட்டிங் அப்படின்றது தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 12 மணிக்கு மேல நம்மளுக்கு என்ன நடக்குதுங்க? கரெக்டா இந்த விவாப்புக்கும் மேல வந்து என்ன செய்யறாங்க? யாரு வராங்க? புட் ஆப்ஷன் வந்து வராங்க. அதாவது நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷனோட விவாப்புக்கும் மேல வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து வராங்க. அடுத்துதான் நம்மளுக்கு அந்த புட் ஆப்ஷன்ல நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்திருக்காங்க. வந்தாலுமே நம்மளுக்கு அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்றது உள்ள வந்துருச்சு. புட் ஆப்ஷன் அப்படின்றது உள்ள வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி மேல வந்து போயிருக்கு டாமினேட் பண்ணி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நடந்திருக்கும். ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு 23,950 950ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 23,850 850 நீங்க வந்து கம்பேர் பண்ணா மட்டும்தான் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கதா அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே. ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா நம்மளுக்கு இங்க இருந்து போனவங்க எத்தனை மணிக்கு இங்க ஆயிருக்கிறாங்க? 12:20க்கு வந்து நம்மளுக்கு கரெக்டா 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. நம்ம 12 மணிக்கு பார்க்கும்பொழுது அவங்க அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து டாமினேட் பண்ணி மேல வந்திருந்தாங்க. ஸோ மேல வந்துட்டு 20 நிமிஷத்துல நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி என்ன செஞ்சுட்டாங்க? புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க பயணம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 100 பாயிண்ட் ஐடிஎம் போறாங்க. தென் நம்மளுக்கு வியூஎஃப்ல சப்போர்ட் எடுக்குது. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. அகைன் நம்மளுக்கு வியூஎஃப்ல சப்போர்ட், அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. அகைன் நம்மளுக்கு வியூஎஃப்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்படின்றது இங்க க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. சரியா?
ஸோ இதையும் நீங்க வந்து நல்ல தெளிவான ஒரு அனலைஸ் அப்படின்றது நீங்க பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு டைரக்ஷன் என்ன பண்ண முடியும், உங்களாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி நேத்து நம்ம எடுத்த லெவல்ஸ், நேத்து ப்ரீவியஸ் க்ளோஸ்ல நம்ம எடுப்போம் இல்லைங்களா, எப்பவுமே லெவல்ஸ் ரெகுலரா எடுக்கிற லெவல்ஸ் இது. ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல இது எல்லாமே நம்ம நேத்து கொடுத்த லெவல்ஸ் தாங்க. நம்மளோட வீடியோல நம்ம அடிஷனலா ஆட் பண்ணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 185 அப்படின்ற லெவலும் 135 அப்படின்ற லெவலும் 2 லெவலும் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். இது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பின்னாடி நம்ம கொடுக்கறது. ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் தான் 24,050 அப்படின்றது தான் எடுத்திருக்கோம். ஸோ 24,050 நம்மளுக்கு காலையில ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்க்கும்பொழுது கரெக்டாக நம்மளுக்கு மிட் ரேஞ்சில் வந்து நமக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே இருக்கிறாங்க. ஸோ புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வந்துடுறாங்க. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட 135 அப்படின்ற லெவலுக்கு வராங்க. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 185 அப்படின்ற லெவலுக்கு போறாங்க. தென் நம்மளுக்கு ரெண்டாவதும் மிட் ரேஞ்சுக்கு வந்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அந்த 185 பிரேக் பண்ணி கரெக்டா R1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பயணம் அப்படின்றது வந்து பண்ணுது. ரெண்டாவது நம்மளுக்கு அங்க இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படின்றது ரிவர்சல் ஆகுது. பட் ஆனா என்ன செய்யலைங்க, மிட் ரேஞ்ச் வரைக்குமே வரல. புட் ஆப்ஷன் மிட் ரேஞ்சுக்கு வந்துட்டு இங்க இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு R1 வரைக்கும் தான் போயிருக்காங்க. R1க்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது வந்து ஆயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து போக முடியல. ஓகேங்களா? எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க, 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி 150 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாலும் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாலும் ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அதை நீங்க வந்து கவனிக்கணும். சரிங்களா? கவனிச்சா மட்டும்தான் ரிவர்சல் அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் 50% இருக்கு. சரியா? அதே இது 150 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் வந்து 60% 65% வரைக்கும் இருக்கும். அதே 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு 70% 75% வந்து என்ன செய்யுங்க, ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் வந்து 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாதான் உண்டு. ஓகேங்களா? இதே 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா 50% சான்சஸ் வந்து என்ன செய்யும், அந்த ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு மீட்டிங் பண்ணிட்டு ரிவர்சல் வந்து என்ன செய்யலாங்க, ஒரு 50 பாயிண்ட் வந்து டவுன்ல வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க எவ்ரிடே. ஓகே, டன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுப்போம். சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் இன்னைக்கு பார்க்கும்போது 24,000 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. இதுல தான் நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது என்ன லெவல்ஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நம்மளுக்கு 23,985 அப்படின்றது வந்து வந்திருக்குங்க. R1 24,147, R2 24,203 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 23,838 அப்படின்ற லெவலும், S2 23,783 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம சொல்றதாங்க, R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 920 ஸ்டார்டர்ல பேஸ் பண்ணி என்ன செய்யணுங்க, லெவல்ஸ் அப்படின்றத மாத்துவோம். ஸோ அது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருவோம். சரியா? மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மட்டுமே பயன்படுத்தி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? யாருமே சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. தயவு செய்து ஃபேக் சேனல்ல போய் மாட்டிக்காதீங்க. ஓகே, ஸோ மிட் ரேஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 154 அப்படின்றது இருக்கு. R1 209, R2 262, R3 314 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரியா? S1 110, S2 82, S3 55 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாதுங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, மாற போறது கிடையாது. ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாறும். நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம நேத்து எடுத்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேத்து எடுக்கும்போது 24,200 பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்தோம். பட் ஆனா நம்ம யூஸ் பண்ணது எந்த ஸ்ட்ரைக்ல, 24,050. சரிங்களா? அதுதான் சொல்றேன். இந்த லெவல்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யுங்க, மார்க்கெட்ல வந்து யூஸ் பண்ண முடியும். நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு மட்டும்தான். சரிங்களா? டெய்லி மார்க்கெட்டுக்குள்ள அந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகாதுங்க. நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு மட்டும் என்ன செய்யும், இந்த லெவல்ஸ் வந்து நம்ம எல்லா ஸ்ட்ரைக்குமே யூஸ் பண்ண முடியும். அது இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். 314 இருந்து இந்த 55 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ல எல்லாத்துலயுமே நம்மளால என்ன பண்ண முடியுங்க, இந்த லெவல்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஆனா நம்ம மோஸ்ட்லி அதிகமா நம்ம எதுல பயன்படுத்துவோங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல தான் பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் டைரக்ஷன் வந்து கரெக்டா வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம அதுல வந்து அதிகமா பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.